பேதுரு நிர்வாணமா இருந்தான் அப்படின்னு இருக்கும். நிர்வாணமா இருக்கிறத பார்த்து அவன் கடலுக்குள்ள என்ன பண்ணான், புத்துன்னு பூச்சிட்டான். யாருக்கு ஞாபகம் இருக்குது? எங்க வருது அந்த ஸ்டோரி? யோவான்ல லாஸ்ட்ல இல்ல, டபுளட். முதல்ல ஒரு முறை, கடைசியில ஒரு முறை, 2 முறை மீன் பிடிப்பாங்க. இயேசு வந்திருப்பார், சகோதரரே ஏதாவது சாப்பிடறதுக்கு இருக்கான்னு கேட்பாரு. இவங்க மீன் ஒன்றும் கிடைக்காம இருப்பாங்க. அப்ப இயேசு வலைய ஆழத்துல போடுங்கன்னு சொன்ன உடனே வலைய ஆழத்துல போட்டு அவங்க வரும்பொழுது ஒரு 200 அடி இருக்கும்போது யோவான் சொல்லுவான், மார்பிலே படுத்திருந்தானே அவன் எப்படி வாசனை பிடிச்சிட்டான் போல் இருக்கு, இது கர்த்தர் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு தான் நிர்வாணமா இருக்கிறத பார்த்து பொதகல்னு என்ன பண்ணிட்டானமா, மேல் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா ஆண்டவர்கிட்ட தப்பிச்சு போறதுக்காக, ஆண்டவரை பார்க்க கூடாதா, தப்பிச்சு இந்த பக்கமா என்ன பண்ணிடணும், போயிடணும், கடல்ல குதிச்சுட்டு. ஏன்னா அவன் தானே எல்லாரையும் சேர்த்து பின்மாற்றத்துக்கு கூட்டு வந்துட்டான். முழு நேர ஊழியத்துல இருந்தவங்களை பின்மாற்றத்துல கொண்டு வந்து விட்டான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பின்மாற்ற ஆவியோட இருந்ததுனால இவருக்குள்ள இனிமே எங்க முடிக்க அப்படின்னு சொல்லி பொதார்னு கீழே விழுந்து ஓடி போயிட்டான். அடுத்த வசனம் வாசித்தா எல்லாரும் வர்றதுக்கு மேல அவன் போய் முதல்ல அவர் பக்கத்துல நின்னுங்கிறான். அவர் பக்கத்துல போறதுக்காக போட்டு போறதை விட வேகமா நீந்திரலான்னு அவ்வளவு ஆர்வத்துல போயிருக்கிறான். ஆழமான உபதேசம்னா என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பை ஏற்படுத்துறோமோ அவ்வளவுதான். அதான் ஆழமான உபதேசம். துதி சங்கர்னு ஒரு ஊழியக்காரர் அவர் சொன்னாரு, சில பேர் ஆழமான ஊழியம் பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஆழத்துக்கு அடி அடி ஆழமே இல்லாத அளவு கொண்டு போயிட்டாங்க. ஆனா பேதுரு முதல் முறை பாருங்க, முதல் முறை அற்புதம் நடக்குது அவனுக்கு. முதல் முறை யாருன்னே தெரியாது இயேசு. அற்புதம் நடக்கும்போது காலில் வந்து விழுந்து, பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போக வேண்டும்னு கும்பிட்டவன் இப்போ மறுபடியும் வேலைக்கு போயிட்டு தப்பு செஞ்சுட்டுன்னு தெரியும், ஆனா ஆண்டவர்கிட்ட ஓடி போறான். எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. முதல்ல ஒண்ணும் இல்லாம இருந்தவன் என்ன அற்புதம் நடந்தவன் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னான். நாம ஆண்டவர்கிட்ட வரும்போது எப்படி வர்றோம்? எப்படி இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்வார். அப்படித்தானே கூப்பிட்டாங்க நம்மள. ஏன்டி அப்படிதான் என்ன கூப்பிட்டாங்க. இவன் இருதயத்தை மட்டும் கொடு, அவ்வளவுதான் சொன்னேன். உன்னை அப்படியே ஆண்டவர் ஏத்துக்கிறாரு. நம்பி போனேன், அப்படியே வந்துட்டு ஏத்துப்பார் போல. போய் 2 மாசத்துல 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டாமான்னு. என்னடா இது, அப்படியே வந்தா போதும்னாங்க. இப்போ 1 மணி நேரம்ன்றாங்க. அப்புறம் பைபிள் படிக்கணும்ன்றாங்க, தசமபாகம் கொடுக்கணும்ன்றாங்க. வாரத்தை வச்சு அதுக்கும் கேட்டேன் நான், ஏங்க இப்படி சொல்றீங்க? அவர் நயங்காட்டி வனாந்தரத்துக்கு அழைத்து வந்தார். அதுக்கு ஒரு வசனம். ஒன்னு அடைச்சு போட்டாரு பாருங்க. உங்களுக்கு தெரியல இந்த யாக்கோபு கதை தெரியல? யாக்கோபு அவன் தான் போனோடனே ராகேல பார்த்தான். ராகேல பார்க்கறான். அவனும் நோக்கினான், அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். பத்திக்கிச்சு. அவன் நல்ல பையன் பாருங்க. லவ் லெட்டர் நேரம் அம்மா அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். நேர பொண்ணுங்கிட்ட கொடுக்கல. நான் உன்னை நேசிக்கிறேன்லாம் சொல்ல, ஸ்ட்ரெயிட்டா அம்மா அப்பாட்ட போயிட்டான். அப்பாட்ட போய் சொல்றான், பொண்ணை நான் நேசிக்கிறேன். அவர் உடனே பாக்குறாரு, டேய் என் பொண்ணு பெரிய பெரிய ஹீல்ஸ் லிப்ஸ்டிக் எல்லாம் போடும், என்னடா சம்பாதிக்கிற, உன்ட்ட என்னடா இருக்குது என் பொண்ணு கொடுக்கறதுக்கு? ஒண்ணும் இல்ல. சரி பேசாம என்கிட்ட 7 வருஷம் வேலை செய் அப்படின்னு. 7 வருஷம் வேலை செய்யறான். அதுல போட்டிருக்கோம் பைபிள்ல. அந்த நாட்கள் அவனுக்கு எப்படி கொஞ்ச நாட்களா இருந்துதான். நீங்க ரட்சிக்கப்பட்ட பூசுல ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். கொஞ்சம் நேரம் போக 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 தோத்திரம் ரொம்ப நேரமா ஜெபம் பண்ண மாதிரி இருக்குது. பேட்டரி வீக் ஆயிடுச்சோ, அங்க இல்ல இங்க வீக் ஆயிருக்குது. பேட்டரி வீக் ஆயிடுச்சோ, ஸ்லோவா போகுதோ, ரொம்ப நேரம் ஜெபிச்ச மாதிரி இருக்கு, ஸ்லோவா போகுது. இன்ட்ரெஸ்டான படம் பார்க்கும்போது, இன்ட்ரெஸ்டான ஆளோட பேசும்போது பாருங்க, இவ்வளவு சீக்கிரம் டைம் போயிடுச்சான் அப்படின்னு. டைம் டிஸ்டார்ஷன் சொல்லுவாங்க. அதை டைம் டிஸ்டார்ஷன். ஒரே 1 மணி நேரம் தான். அது இருக்கும்போது டைம் ரொம்ப குறைவா தெரியும். அன்பு, காதல், அது இவனுக்கு அந்த அந்த வருஷம் வந்து 7 வருஷம் ரொம்ப கொஞ்ச நாள் டக்குனு போயிடுச்சு. டைம் டிஸ்டார்ஷன் ஒண்ணு இருக்கு. நம்மளே அப்படி செஞ்சுக்க முடியும். நான் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். டைம் டிஸ்டார்ஷன். ரேஷன் கடையில் நிற்கும் போது கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் மாதிரி தெரியும்.
சில சமயத்துல போர் அடிக்கிற நேரத்துல அந்த டைம் சீக்கிரம் போற மாதிரி ஆக்கிக்கலாம். சில சமயம் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குதுன்னா அதை கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதுல இந்த யாக்கோபு கொஞ்ச நாள் ஆச்சு, போனா கல்யாணம் பண்ணான். போனா கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ணிட்டு காலையில பார்த்தா பெயிண்ட் தண்ணியில போகுது. சில பேருக்கு இதெல்லாம் புரியாது, விட்டுருங்க. அவன் காலையில பார்த்தா அந்த பொண்ணு இப்படி பாக்குது. "ஏய், இது நம்ம பார்த்த பொண்ணு இல்லையாப்பா, இது என்ன பூச்ச பார்வையா இருக்குது, லேயாளு." நேரா போய் அவன் மாமனார்ட்ட கேக்குறான், "என்ன மாமனார் இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படின்னு சொன்னா, "நான் விரும்பினது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணு." சில பேர் இதுவாது வேற பொண்ணு, சில பேருக்கு விரும்பின பொண்ணே இப்ப வேற மாதிரி இருக்குது. இப்ப காதலிச்சது ஒண்ணு, கிடைச்சது வேற ஒண்ணு. லேயாள்னா பேர்டன் அர்த்தம். லேயாள் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே பேர்டன். லோத் அப்படின்னா வெயில், ஞாபகம் வச்சுக்கோங்க. லோத்னா முக்காடு. ஆஹ் ராகேல்னா பெண் ஆடு, நல்லா புசு புசுன்னு. அதைத்தான் இவன் விரும்பி இருக்கிறான். இப்படித்தான் பாருங்க நம்மளும் இந்த ராகேல் இயேசுவை விரும்பித்தான் வந்தோம். ஆனா வேற ஆளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. நமக்கு சர்ச்சில் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முழிச்சு பார்த்தா கல்லு மேல கல்லு வைக்கிறீங்க. இதுக்கு பேசாம அங்கேயே இருந்திருக்கலாமடா, இங்க என்ன வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம்ன்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டுறேன். அப்போ ஒரு முறை யாக்கோபை சந்திக்கும் போது கேட்டேன், யாக்கோபை பார்த்துட்டு வந்தேன் நான், நம்ப மாட்டீங்களா? அப்ப யாக்கோபை பார்த்தேன், கேட்டேன், ஏன்பா என்ன இப்படி தப்பு பண்ணிட்டிய? அவன் சொன்னான், முக்காடை நீக்கி பார்க்கலங்க. முக்காடு போட்டிருந்தாங்களா, முக்காடை நீக்கி பார்க்கல. நீங்க வேணா கொரிந்தியர் வாசித்து பாருங்க. இப்பொழுதும் பழைய ஏற்பாடு வாசிக்கும் பொழுது முக்காடு அவர்கள் இருதயத்திலே போடப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது முக்காடு நீக்கப்படும். யோசித்து பாருங்க, அடுத்த கல்யாணத்துல கண்டிப்பா முக்காடை நீக்கி பார்த்திருப்பான மாட்டானா? நான் நினைக்கிறேன் அடுத்த கல்யாணம் பகல்ல தான் நடக்கணும்னு சொல்லியிருப்பான். தண்ணி அடிச்சிருக்க மாட்டான். அவனுக்கு பயங்கர இந்த கல்யாணத்துல தண்ணி அடிக்கிற பார்ட்டி. தண்ணி அடிச்சுட்டு கெட்டான் பொழுது, இருட்டு இருட்டு வேற. ஆனா முக்காடு நீக்கி பார்க்கறதுதான் விஷயம் இருக்குது. நம்ம ஏன் பேர்டனுக்கு போயிடுறோம்னு சொல்லி சொன்னா, முக்காடு பழைய ஏற்பாடு இப்பொழுதும் வாசிக்கையில் முக்காடு என்ன பண்ணப்பட்டிருக்குது, போடப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாடை சரியான முறையில வாசிக்கலனா, கர்த்தரிடமா திரும்ப வாசிக்கலனா, கர்த்தரிடத்துல எப்படி திரும்புறது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம்.